சரசு, இதெல்லாம் கர்ப்ப காலத்துல கரெக்டா சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரைங்க. வேளை கரெக்டா சாப்பிடணும், சரியா? இவ்ளோ சீக்கிரம் வாங்க சார், அந்த ரூம்ல இருக்கு. ஓகே சார், வாயா. என்னங்க, யார் அவங்க? எதுக்கு அங்க போறாங்க? என்ன ஆச்சு? குழந்தைக்கு வாங்கிட்டு வந்த தொட்டில், விளையாட்டு சாமான்லாம் எடுத்துட்டு போக சொல்றேன். ஏங்க? அந்த தொட்டில பார்க்கும்போது குழந்தை ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தியா வருது சார். என்னால தாங்க முடியல சார். அதான் எல்லாத்தையும் எடுத்து போக சொல்லிட்டேன். இன்னொரு குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கை இருந்தாலும் என்னங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? நம்ம அழ வேண்டியதெல்லாம் நிறைய அழுதாச்சு. இனிமே அழக்கூடாது. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் குழந்தை, எனக்கு நீங்க குழந்தை. இல்லனா டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைய நாம தத்தெடுத்துக்கலாங்க. இல்லனா வாடகை தாய் மாதிரி ஏதாவது. வேணாம் சார்,
நம்ம முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். எனக்கு இங்க இருந்த குழந்தை ஞாபகமாவே இருக்கு. இந்த வீடு நமக்கு ராசி இல்லை சரசு. நம்ம இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவோம். இல்ல இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுவோம். இல்லங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா மாதிரி நம்மளுக்கு வேற எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. வீட்டை மாத்துறத பத்தி பேச வேண்டாம். நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு வேணா போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இது மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆமா, ரொம்ப முக்கியம். அந்த சாமி நமக்கு என்ன பண்ணுச்சு? நம்ம வெந்து சாகிறத வேடிக்கை பார்த்துச்சு. நம்மளால தாங்கிக்க முடியாத தண்டனை கொடுத்துச்சு. எதுக்கு நம்ம சாமியை கும்பிடணும்? இனிமே சாமியும் கிடையாது, பூதமும் கிடையாது. என்னங்க, உங்க அம்மா கூட நீங்க நிறைய சண்டை போட்டிருக்கீங்க. அவங்க பல தடவை உங்களை தண்டிச்சிருக்காங்க. அதுக்காக அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? சாமி இருக்குங்க, கடவுள் இருக்காங்க. அது நல்லதும் செய்யும், நம்மளுக்கு கஷ்டமும் கொடுக்கும். ஏங்க, எப்பவுமே என்னை விட நீங்க தானே தெளிவா இருப்பீங்க. ஏன் இப்படி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? ஆபீஸ்ல உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லாம இருப்பாங்களா? இந்த உலகம் ரொம்ப மோசமானது சரசு. நமக்கு எங்கேயாவது நோகுதுன்னா அதை அழுத்தி பார்த்து இங்கேயா நோவுது நோவாம கேட்பாங்க. அடுத்தவங்க அழுறதை பார்த்து வேடிக்கை பார்க்குற மனுஷங்க. ஏங்க, எனக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போகணும் போல இருக்கு. ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. பக்கத்துல இருக்கிற கோவிலுக்காவது போயிட்டு வருவோம். ப்ளீஸ் வாங்க போலாம். ப்ளீஸ். சரி, கிளம்பு. அப்புறம் என்ன, எப்படி இருக்கீங்க? நான் எப்பவும் போல நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னண்ணே, உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கண்ணே. இனிமேலும் நல்லா இருப்பண்ணே. நான் என்ன நினச்சேன்னா, தாத்தாவோட எம்டி பதவியில் இருக்கிற வரையும் தான் நீங்கள் என்னை பற்றி நினைப்பீங்கன்னு. அதுக்கப்புறம் என்னை மறந்துடுவீங்கன்னு நினச்சேன். என்னப்பா என்ன பேசுற? நீ என் தம்பி, நான் எப்படி உன்னை மறப்பேன்? அப்புறம் நான் உங்ககிட்ட என்னண்ணே ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏன் தயங்குறீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இல்லை சொல்லுங்கண்ணே. அண்ணா 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 என்னண்ணா இது? அண்ணா என்னண்ணா இது? கையில் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேன், அதான் பாக்கெட்லேயே வச்சுட்டேன். அண்ணா எனக்கு எதுக்குண்ணே இப்போ பணம்? என்னப்பா இப்படி கேட்குற? 6 மாசமா சம்பளம் வந்துச்சு, ஏதோ நீ சமாளிச்சிருப்ப. திடீர்னு வேலை வேற போயிருச்சு. நீ பணத்துக்கு என்ன பண்ணுவ? அதை நினச்சி எனக்கு ஒரே டென்ஷன் ஆகி போச்சுப்பா. அதான் ஒரு நாள் அரிசி மண்டி கலெக்ஷன் எடுத்து வந்துட்டு உன்கிட்ட கொடுத்துட்டேன். வச்சுக்கோ, இந்த மாதம் சமாளிச்சுக்கோ. அடுத்த மாதம் வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவோம். இந்தாங்கண்ணே. என்னப்பா என்னாச்சு? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா? தப்பா சொல்லண்ணே, தப்பான ஆள்கிட்ட சொல்லிட்டீங்க. அப்படின்னா பணத்துக்கு இப்போ நீ பாக்கெட்லேருந்து வெளியே எடுத்த? அண்ணா, நீங்கள் பணம் வச்ச இடத்துக்கு பின்னாடி என்னோட இதயம் இருக்கு. அது குத்துதுண்ணே, வலிக்குது. அதனால தான் எடுத்துட்டேன். நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலப்பா. அண்ணா, வேலை போன அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைய ஒரு தடவை கூட உங்களை பற்றி நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் எனக்காக யோசிச்சு இந்த பணத்தை கொண்டதை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இந்த நிமிஷமே உங்கள் அன்புக்கு நான் கட்டுப்பட்டு உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் காலை தொடுற அருகுது எனக்கு இப்போ இல்லைண்ணே. அந்த தகுதியை நான் இழந்து 6 மாதம் ஆகுது. என்னப்பா என்னமோ பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்க? அண்ணா, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவன் இல்லைண்ணே. என்ன? அண்ணா, நான் ஒரு ஆடிட்டர். எந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் குறுகிய காலத்தில் லாபம் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த தாத்தாவோட எம்டி பதவிக்கு
ஆயுசு 6 மாதம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த 6 மாதத்துக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் தயாராகிட்டேன். என்ன தயாராயிட்டா? வேலை போயிட்டா என்ன பண்ணுறது? அப்படின்னா? ஆனால் எனக்கு பண பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்னைய தேதிக்கு நான் ரொம்ப பெரிய பணக்காரன். ஓ, 6 மாசம் பணத்தை செலவு பண்ணாம அப்படியே ஆயிரக்கணக்கில் வச்சிருக்க, அப்படித்தானே? அதுக்கும் மேலே. அதுக்கும் மேலையா? இந்த லட்சாதிபதி? அதுக்கும் மேலண்ணே. இன்னைய தேதிக்கு இந்த சங்கர் ஒரு சைலண்டான கோடீஸ்வரன். என்னப்பா காமெடி பண்ற? அண்ணா, எத்தனை வருஷமா நீங்க அரிசி மண்டி வச்சிருக்கீங்க? அது எங்க அப்பா காலத்துல இருந்து வச்சிருக்கோம். உங்க நிலைமை உயர்ந்துச்சா? எங்கப்பா, வர வருமானம் கைக்கு வாய்க்குமே சரியா இருக்கு. லாபம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சக்கரை வியாதி வந்ததுல இருந்தே அதுக்கு அரிசி சாப்பிட்றதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அது உண்மையா பொய்யானே தெரியல. ஆனா பாதி பேர் கோதுமைக்கு தாவிட்டாங்க. நம்ம வியாபாரம் படுத்து போச்சு. அதானே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சவங்கலாம் முன்னேறி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும்தான் அன்பு, பாசம், கருணைன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி குணம்லாம் மகத்துவமானது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது பிசினஸுக்கு எதிரி மாதிரி. அதனாலதான் நீங்க முன்னேறல. புரியலையே. புரியலையா? சரி, உங்க கடைக்கு ஒரு அம்மா வந்து 10 கிலோ அரிசி வாங்குது. வாங்கிட்டு பணத்தை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்லம்மா, நீங்க இந்த பக்கம் வரும்போது காசை கொடுங்க, அதுக்கே இவ்வளவு பதட்டப்படுறீங்க, இந்த அரிசி எடுத்துட்டு போய் சாப்பிடுங்கம்மான்னு சொல்லுவேன். நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? காசை வச்சுட்டு பொருளை எடுத்துட்டு போன்னு விரட்டி விட்டுருப்பேன். அதான் நீங்க, இதான் நான். உங்களுக்கு எனக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குண்ணே. நீங்க அன்பு, பாசம், கருணை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கும் அது என்னன்னு புரியும். ஆனா என்னாலலாம் அதை ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க எல்லாரையும் நம்புவீங்க, நான் என் நிழல கூட நம்ப மாட்டேன். ஏன்னா நிழல மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? வெளிச்சம்னு ஒன்று இருந்தாதான் நிழல் நம்ம பின்னாடியே வரும். இருட்டில் அந்த நிழல் எங்கே போகுது? அப்போ அது நம்பிக்கை துரோகி தானே? அதனால இப்போ நீ என்ன சொல்ல வர? ஆனால் தாத்தோட ஆஃபீஸில் வேலை செஞ்ச அந்த 6 மாசத்துல என் வாழ்க்கைக்கு தேவையான பணம் எல்லாத்தையுமே நான் சம்பாரிச்சிட்டேன். எவ்வளவோ பத்திரமா நான் சேவ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இந்த பணம் தேவையில்லை. நீங்கள் வச்சுக்கோங்க. சொல்றதை கேளுங்கண்ணே, வச்சுக்கோங்க. என்னப்பா சொல்ற? அண்ணா, நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி இருந்தவன் தான். ரொம்ப நல்லவன். தப்பி தவறி கூட பொய் கணக்கு எழுத மாட்டேன். ஏன்னா அது மாதிரி தாத்தா எழுத சொன்னார் ஒரு தடவை. அந்த ஒரே காரணத்துக்காக வயசு வித்தியாசம் பார்க்காம ஓங்கி அரைஞ்சவர் கண்ணத்தில். ஆனா இப்போ அந்த சங்கர் இல்லைண்ணே. அவன் எப்போவோ செத்து போயிட்டான். இந்த சங்கர் வேற ஒருத்தன். நான் இப்போ தாத்தா கட்சி, தாத்தா வாழ்கன்னு கோஷம் போட்டு அவருக்காக கொடி ஏற்றி போஸ்டர் ஒட்டுவேன். அவரோட பாதையில் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். சங்கர், ஏன் இப்போ இப்படிலாம் பேசுற? நீ சொல்ற விஷயம் எனக்கு அப்படியே அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருக்கு. ஆனால் நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா நம்ம நியாயமாவோ நல்லவனாவோ கண்டிப்பாக நம்ம இருக்க முடியாது. இதை தான் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. தாத்தா சொன்னது கரெக்டு தானே? ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே இனம் அப்படின்னா பணம் 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 மட்டும்தான். அப்படின்னா நீ ஒரு காலத்தில் பணத்துக்கு நான் எஜமானனா இருந்தேன். ஆனால் இப்போ பணத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். அது சொல்லுது, நான் கேட்குறேன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கண்ணே. அப்போ நீ என்ன சொல்ல வர? இந்த 6 மாசத்துல நீ தாத்தா பணத்துல
6 மாதம் உங்கள்கிட்ட நடித்தேன், பொய் சொன்னேன். இன்னும் கூட நடிச்சிருப்பேன். ஆனால் எனக்காக மனசார வருத்தப்பட்டு கல்லாப்பட்டியில் இருக்கிற காசை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தீங்க பாருங்க. இங்கே தானே, இந்த இடத்துல தானே என்னால் உங்ககிட்ட நடிக்க முடியல. இந்த உலகத்தில் சுனாமியே வந்தால் கூட எதிர்த்து நிற்பேன் நான். ஆனால் உங்களை மாதிரி சுயநலமே இல்லாத நல்லவங்க கிட்ட என்னால் எதிர்த்து நிற்க முடியாதுண்ணே. உங்களை நான் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டண்ணே. சாரிண்ணே. இந்த கண்ணிலேருந்து எங்கள் அக்காக்காவை மட்டும்தான் கண்ணீர் வரும்னு நினச்சேன். ஆனால் முதல் தடவையா உங்களை நினச்சி கண்ணு கலங்குதுண்ணே. ஹே, என்னப்பா நீ பேசுறதெல்லாம் புதிராவே இருக்கு. எதுவுமே தெளிவாகவே சொல்ல மாட்டேங்கிற. தாத்தா சொத்து 6 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அதை நம்ம திரும்ப ஒப்படைக்கும் போது பேலன்ஸ் ஷீட்ல அதானே இருந்துச்சு. ஆனா நீ சொல்றத பார்த்தா ஏதோ உன் வாழ்க்கை பூரா நீ சேஃப்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சங்கர். உங்களுக்கு இப்போ எதுவுமே புரியாதுண்ணே. ஒரு வாரம் பொறுத்து இருந்து பாருங்க. வர சனிக்கிழமை பேப்பர் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் ஒரு முக்கியமான வேலையில் இறங்க போகிறேன். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எங்கள் அம்மா அப்பா யாரும் கிடையாது. அந்த ஸ்தானத்தில் நான் உங்களை வச்சு பார்க்குறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. டேய், என்னப்பா நீ நல்லா இருப்ப. எது செஞ்சாலும் அதை மனிதாபிமானத்தோட மனசாட்சிக்கு பயந்து நீதி நேர்மை தர்மத்தோட செய்ய. முடிஞ்ச வர முயற்சி பண்ணுறேண்ணே. என்ன முயற்சி பண்றியா? ஆமாண்ணே. ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேண்ணே, நீங்கள் வருத்தப்படுவீங்களே, அதனால தான் சொன்னேன். சரி வரேன். ம். ஏங்க, ராஜ அலங்காரத்துல முருகர் எவ்வளவு அழகா இருக்காருல்ல? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? அவர் அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் மாதிரி அழகா நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அது கிடைக்க விடாம பண்ணது இவரு தானே. ஆமாங்க. சர்சு, நீ ஒன்றும் வருத்தப்படாத. நான் நீ வருத்தப்படணுன்றதுக்காக இதை சொல்லல. எனக்கு வாய் தவிர அந்த மாதிரி வந்துருச்சு. சரி வா. ஏங்க, கொஞ்ச நேரம் உட்காரலாமா? சரசக்கா. ஏய் செண்பகம். என்னக்கா, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா? ஆமா. யார் சரசு இவங்க? இவங்க நம்ம வீட்டுக்கு டெய்லி பூ கொடுக்க வரவங்க. பேரு செண்பகம். ஓ. அக்கா, அடிப்பிரதர்ஷனம் பண்ணணும்னு வேண்டி இருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் என் குழந்தைய பாத்திக்கங்க. வேண்டுதலை முடிச்சிட்டு வந்து வாங்கிக்கிறேன். வேற யாருகிட்டயும் கொடுக்க மனசு வரல. நீங்கன்னா தெரிஞ்சவங்க, பாத்துக்கிறீங்களா அக்கா? வாங்கிக்க. குடு. குழந்தை பேர் என்ன? கார்த்திகேயன். ஓ. பாத்துக்கங்கக்கா. நான் வரேன். பாத்தீங்களாங்க,
முருகரே என் கைக்கு வந்த மாதிரி இல்ல